ஓம் திருச்சிற்றம்பலம். தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் முறைவா போற்றி. இன்பமே சூழ்க எல்லோரும் நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தோடு வாழ்க. ஓம் நம சிவா. ஓம் சக்தி கரகர மகாதேவா. சிவ சிவ சம்போ மகாதேவா. ஓம் சாமியே சரணம் ஐயப்பா. ஓம் முருகப்பெருமானே போற்றி. ஓம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பானவர்களே, அன்புள்ளம் கொண்டவர்களே, சிவபெருமானால் பூலோகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களே, மானிட பிறப்புகளே, மனிதநேயத்தை வளர்த்து கொள்ளணும் என்பதற்காக இன்றைய நாள் இந்த சிவன் அடியார்கள், திருவண்ணாமலை சிவனடியார்கள், ரஷ்யா சிவனடியார்கள், இலங்கை சிவனடியார்கள், தவத்திரு நாவண்ணா கானா சீனா கணபதி கதிரவேல் சைவ சமய சிவனடியை திருநீர்த்தி சித்தர் இன்று மட்டக்களப்பு மட்டம்பாற சிறப்பு மட்டம்பாற கிழக்கு மாவட்டத்தில் சித்தர்கள் அதாவது தமிழர்கள் சிவனை தரிசித்து சித்தர்களாகி சிவலிங்கங்களாகின இடங்கள்தான் இந்த கிழக்கு மாவட்டம். 108 தமிழ் சித்தர்கள் சிவலிங்கமாகினது. மெல்ல மெல்லமாகவே இந்த பூமியில் சிவலிங்கங்கள், சித்தர்கள் சிவலிங்கமாக வந்து திருத்தலங்களாக மாறிக்கொண்டிருக்கு. இது ராவணன் பூமி, லிங்கேஸ்வரன் பூமி. அந்த பூமியிலிருந்து இந்த அடியேன் நாளைக்கு 9/2/2025 ஒரு மகா கும்பாபிஷேகம். அதுவும் ஒரு தமிழன் சிவனை வழிபட்டத்தால் சித்தராகி சிவலிங்கமாயிரு இருக்கிற திருத்தலத்தில் சிவலிங்கங்கள் எப்படி எப்படி உருவாகிறது, சிவலிங்கங்கள் என்ற ஆரண்டு இந்த அடியேன் ஒரு முகநூலூடாக தெரியப்படுத்துகின்றேன். கணங்களுக்கு அதிபதியான கணபதி உபதேசம் பண்ண, கணம் என்றாலே 4 லோகம், 9 லோகத்தில் 4 லோகத்துக்கு அதிபதி கணபதி உபதேசம் பண்ண வேதவியாசர் எழுதின மந்திரம்தான் இந்த மந்திரம். வணக்கத்துக்குரிய இரக்கமும் அன்பும் கொண்ட ஆண்டவா, உம்மை அடிபணிந்து வணங்குகின்றோம். நீரே சச்சிதானந்தம் மெய்ப்பொருள், எங்கும் நிறைந்து எல்லாம் வல்லவராய் யாவும் அறிந்தவர் நீரே. பரந்த மனமும் ஆழ்ந்த சிந்தனையும் நம்பிக்கையும் பக்தியும் ஞானமும் எங்கள் எல்லோருக்கும் நல்குகிறார். உள்ளத்தை ஆன்மீக ஆற்றலை தந்து தீய வேட்கைகளை எதிர்க்கவும் மனதை வெல்லவும் அருள்வீர்களாக. ஆணவம், காமம், துராசை, கோபம், பொறாமை, வெறுப்பு இவற்றிலிருந்து எங்கள் எல்லோரையும் விடுவிப்பீர்களாக. தெய்வீக இயல்புகளை எங்கள் இதயத்தில் நிரப்புவீர்களாக. நாங்கள் காணும் எந்த பெயர்களிலும் உருவங்களிலும் உண்மையே காண்போமாக. உமக்கே சேவை செய்வோமாக. எப்போதும் உண்மையை நினைவு கொள்வோமாக. உமது நாமமே எங்கள் உதடுகளில் ஒலிக்கட்டும். உம்மிடமே நாங்கள் உறுதியுடன் என்றென்றும் நிலவுகிறோம். இந்த ராமரண்டத்துக்கு ஒரு சின்ன உபதேசம். ராமர் ஒரு வரலாறு சிறப்புமிக்க இதிகாசத்தின்படி, புராணத்தின்படி ராவணன் சீதையை கடத்திட்டார் என்றும், அதற்காக வானவர்களும் ராமரும் ராவணன்ற திருத்தலங்களை சந்திக்கணும் என்றதற்காக இந்தியாவில் உள்ள விழுப்புரம் என்னும் கங்கா யமுனா போய் சேரக்கூடிய நதிக்கு அருகாமையில் வேதவியாசரும் ராமரும் சிவனுண்டை உருவாக்கி அந்த சிவலிங்கத்துக்கு சிவபூஜை செய்துட்டு தான் இலங்கை வந்தது. அங்கு வந்து ராவணன் என்றால் அவர் தமிழன், 10 ராஜ்யத்தை ஆண்டவர்.
ராவணன் ஒரு தமிழன், 10 ராட்சியத்தை ஆண்டவர், 10 கலைகளுடையவர், 10 தலைகள் இல்லை. அதனால் அந்த ராவணனோடு திருநீரையும் அறிமுகப்படுத்தி 64 கலைகளையும் கற்ற ஒரு ராவணனை சந்திக்கிறதுக்கு ராமர் வரும்போது சிவனிட தன்னை பாரம் கொடுத்துட்டு தான் வந்தவர். வந்து திருப்பி ராவணனோட யுத்தம் செய்து போட்டு திருப்பி ராமேஸ்வரம் சென்று அங்கு கரைக்கடையில் மணலால சிவலிங்கத்தை செயல்படுத்தி கொண்டிருந்தவர். அதன் பிறகு ராமர் நான் எங்கேயோ நான் சிவனை கொண்டு வரோம்னு கையில் ஏந்திட்டு வரும்போது இங்கே மணலில் செய்யப்பட்ட சிவனாலேயே சிவலிங்கமாயிருக்கு. அதன் பிறகு உப்பால சிவலிங்கத்தை செய்து வழிபட்டவர்கள். அதுக்கு பிறகு சிவன் வழிபட்ட லிங்கம்தான் மரகத லிங்கம். எல்லாரும் சிவனை வடிவிக்கலாம், சிவனை வர்ணிக்கலாம், சிவலிங்கத்தை உருவாக்கலாம். சிவன் உருவாக்கினது, சிவன் இந்தியாவில் வச்சு உருவாக்கினது, ராமநாத மாவட்டத்தில் உருவாக்கினது மரகத லிங்கம். அந்த லிங்கம் எல்லாருக்கும் கிடைக்கும். அதே லிங்கத்தை தரிசித்து, மரதலிங்கத்தை தரிசித்து மக்களுக்கு போதிச்சு கொண்டிருக்கிறவர் தான் யோகாசாமி என கருகாமல் இருக்கு. அவருடைய அழைப்புதலுக்கும் இந்த அடியேன் இந்த கும்பாவசத்துக்கு நீங்கள் வரவோணும்னு சொல்லி அவற்றை தொடர்பு கிடைச்சி அதே விழுப்புரத்துலேருந்து திருநீரும் உருத்துராட்சாவும் பசுமாட்டோட சாணகத்தை வச்சு திருநீரும் வில்வையிலையும் திருநீரும் ஒரிஜினல் உருத்துராட்சை, நேபாளில் உள்ள உருத்துராட்சம் இந்த மக்களுக்கு திருநீர் அணிஞ்சு விடணும், தீட்சை கொடுக்க வேணும், உருத்துராட்சை அணிய வேணுன்றதுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு இதே காட்டுக்களை சிங்கத்தை தவிர சகல மிருகங்களும் வந்து போகிற காட்டுக்களை நாங்கள் இருந்து இந்த உபதேசிக்கிறோம். அனைவரையும் இந்த அடியே எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கூறுகின்றேன், கையெடுத்து கும்பிடுங்கள், திருநீறு அணியுங்கள். திருநீர் என்றாலே சிவசின்னம், யாரும் அழிக்க இயலாது. எங்களோட உடம்புல உள்ள ஆணவம், அகங்காரம், கோபம், பொறாண்மை, காமம், பெண்ணாசை, மண்ணாசை, பேராசை, புகழாசை, பதவியாசை, நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தோடு அனைவரும் வாழ வேணும் என்றால் அனைத்து மக்களுக்கும் நாளைய நிகழ்வில் சித்தர்களோடு சித்தி பெறணுன்றதற்காக பித்தத்தை இழந்தவன், பித்தத்தை நெத்திக்கு ஏற்றினவன் தான் சித்தன். அவன் இவன் சிவன் என்று அணுவும் அவசியாது. திருநீறு பூசுறவர்களை யாரும் திருநீராக்கிறார். அதனால் உங்களை எல்லோரையும் இந்த உலக பிரார்த்தனையும் இந்த அடியேனே கிடைச்சது. யாழ்ப்பாணம் தொண்டமன்னாறு செல்லச்சன்னதியில் இருந்து கதிர்காமத்துக்கு பாத யாத்திரை வேலும் சூலாயுதம் கொண்டு கிரிவலம் பாத யாத்திரை செல்லுகின்ற முருக பக்தன் சிவனடியே. 58 நாள் 850 கிலோமீட்டர், 7 மாவட்டம், 3 மாகாணங்கள், 108 திருத்தலங்களையும் தாண்டி கதிர்காமத்தில் கொண்டு போய் பூசாரியிடம் வேலை கொடுத்து கொடியேற்ற நிகழ்வில், அதாவது ஒரு தமிழன் பால் குடித்து வாழ்ந்து சித்தராகி சமாதியான திருத்தலத்திலாம் கொடியேற்ற உற்சவம் நடக்கின்றது. அனைவருக்கும் இந்த அடியேன் யாத்திரை ஊடாக கிடைச்ச ஒரு பெரிய அமுர்வம். ஓம் நம சிவா, ஓம் சக்தி, ஹரஹர மகாதேவா, சிவ சம்போ மகாதேவா, ஓம் சாமியே சரணமையா, ஓம் முருகப்பெருமானே போற்றி, ஓம் அருப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி. நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம். சிவாய நம ஓம், சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.